ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு தி சேனல். ரியல் வேர்ல்டு அசட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் 2 வீடியோ நம்ம போட்டிருப்போம். அப்படி ரியல் வேர்ல்டு அசட்ஸ்னால் என்ன, அது எப்படி கிரிப்டோவில் ஒர்க் ஆகுது, அதில் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிளுக்கு லியோ எக்ஸ், கோல்டு ஃபின்ச், சென்ட்ரிஃப்யூஸ், சிஎஃப்ஜி, எல்சிஎக்ஸ், அப்புறம் டோக்கன் அதாவது ஃப்ளோக்கியோடது, மேப்பிள், ரியோ, டிஎம்டிஆர். இதில் நிறைய பேர் டிஎம்டிஆர், ரியோ நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. பட் இப்போ அவங்க எல்லாமே ஹோல்டு பண்ணிட்டு இருக்கிற காயின் பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்கு, மந்த்ரா, பெண்டல், ஸோ சிஎஃப்ஜி இந்த மாதிரி காயின்ஸில் ஹோல்டு பண்ணிவிட்டு, ஸோ இதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. பட் ஆர்டபிள்யூஏல இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காயின்ஸையும் ப்ளஸ் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய பீக் ப்ளஸ் லிங்கோ அப்படிங்கிற காயினை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நான் ஏன் ஆண்டோ ப்ளஸ் ரியலியோவை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணேன், ப்ளஸ் பித் அண்ட் லிங்க் இந்த 4 காயினை மட்டுமே ஆர்டபிள்யூ சூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ டாப் ரியல் வேர்ல்டு அசட்ஸ் காயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய காயின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து எல்லா காயின் இதில் நிறைய காயின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறதுனால நம்ம டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் ப்ரீஃபாக பார்ப்போம். அது சில காயின்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மான்ட்ரா, அதாவது மார்க்கெட் கேப் வைஸ் பார்க்கும்போது நம்பர் 1 காயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மான்ட்ரா. ஸோ அதை வந்து நல்ல ஹியூஜ் பம்ப் ஆச்சு. ஸோ அந்த ரீசனும் உங்களுக்கு வந்து ஒரு க்யூரியஸாக இருக்கும், ஏன் அந்தளவுக்கு பம்ப் ஆச்சு அப்படிங்கிறது. அதை பற்றி நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ மான்ட்ரா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஹாங்காங் பேஸ்டு ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். இது ப்ரூஃப் ஆஃப் செயின் சொல்லலாம், காஸ்மோஸ் எக்கோ சிஸ்டமில் வர செயின். பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பைனான்ஸ், எத்திரியம் இதுக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு டோக்கன் சொல்லலாம் காயினை விட. ஸோ காயின் அப்படின்னா ஓன் பிளாக் செயின் இருக்கும், டோக்கன் அப்படிங்கும் போது இன்னொரு பிளாக் செயின் மேலே கிரியேட் பண்ண போகிறது. அதான் மெயின் டிஃப்ரென்ஸு. பட் காயின் மேலேயே காயின் கூட கிரியேட் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ இதில் மெயினாக பம்ப் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இவங்களோட பேக்கர்ஸ் தான். அவங்களோட பேக்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி குரூப் பெரிய பேங்க்கு, பிடபிள்யூசி பிக் 4 கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, பிஏஎம்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்க் ஆஃப் அமெரிக்கா. ஸோ அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் ஸ்விஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க, அது ஒரு பேங்க் தான். ஸோ இது எதனால் இப்படி இதெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னா அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய பேக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டைம் இன்வெஸ்டர்ஸ், அதாவது ரியல் வேர்ல்டு அசட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டாக் மேலே தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பேங்க்கில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த பேங்க் கஸ்டமர்ஸ்க்கு இந்த பேங்க் பர்டிகுலர் பேங்க் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதே மாதிரி மான்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா ரியல் வேர்ல்டு அசட்ஸை வந்து ஆன் செயினில், அதாவது டோக்கனைஸ்டு அசட்ஸாக வந்து மான்ட்ரா மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த பேங்க் வந்து பேக்கடாக இருக்காங்க. இதுதான் வந்து ஒரு மேஜர் ரீசன். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ப்ராப்பராக அந்த கேஒய்சி, ஏஎம்எல் ஸ்க்ரீனிங் எல்லாமே பண்ணதுனால இது ஒரு பெரிய பம்ப் ஆச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஓஎம் ஸ்டேக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, வால்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஸ்வாப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்குலேயே போய் நீங்கள் நிறைய பை பண்ணி செல் பண்ணிக்க முடியும், லிக்விடிட்டி பூல்ஸ் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்க முடியும், சென்ட்ரல் லிமிட்ஸ், ஆர்டர் புக், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா டோக்கனாமிக்ஸ். ஸோ டோக்கனாமிக்ஸை பொறுத்தளவுக்கு இவங்க வந்து இன்ஃபினிட்டி சப்ளை வந்து வச்சுருக்காங்க. டோட்டல் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா 1.7 பில்லியன் வருது. சர்க்குலேட்டிங் சப்ளை கிட்டத்தட்ட 1 பில்லியன் கிட்ட இருக்குது. ஸோ ஃபியூச்சரில் இது வந்து டம்பாக இருக்குது, அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆல்மோஸ்ட் ஃபுல்லி டைலக்டட் வேல்யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 7 பில்லியன். ஸோ இதில் 10x போச்சு அப்படின்னாவே கிட்டத்தட்ட 30, 40, 50 பில்லியனுக்கு மார்க்கெட் கேப் ஆயிரும். அந்தளவுக்கு இது போகுமான்னு எனக்கு தெரியல. பட் இது ஒரு ஆண்டோ மாதிரியான காயின், அதனால தான் பம்ப் ஆச்சு அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ட்ரையல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட். இது யூரோப் பேஸ்டு, சப்ளை செயின் பேஸ்டு. வி செயின் எப்படி பார்த்தீங்களா ஒரு ப்ராடக்ட்டை வந்து வெரிஃபை பண்ணும்ல, இது வந்து ப்ராப்பரான இதுதான் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி காயின் தான். ஆனால் இது வந்து அது மட்டும் சிம்பிளான காயின் கிடையாது. இவங்க வந்து டிஃபின், டீசென்ட்ரலைஸ்டு, சப்ளை செயின், ஆர்டபிள்யூஏன்னு சொல்லி நிறைய விஷயத்தை இவங்க வந்து உள்ளே கொண்டு வராங்க. இதில் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இஸ் மை ஃபேவரட் ஷூ பிராண்ட் ரியலி சஸ்டைனபிள் அப்படிங்கிறாங்க. லெட்ஸ் சி யூ கேன் யூஸ் ஆரிஜின் ட்ரையல்ஸ் ஏஐ ரெடி நாலேஜ் அப்படிங்கிறது. ஸோ இந்த இடத்துல என்னென்னா அது பண்ண இல்லாமல் ஹவு கேன் ஐ நோ தி மெடிசன் ஐ எம் டேக்கிங் இஸ் சேஃப் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிசின் பேர் இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல மினாக்சிடில் அப்படின்னு சொல்கிறேன். நிறையா மென்னுக்கு இதை பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மினாக்சிடில் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சர்ச் பண்ணி அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு. ஆனால் அதுக்கு தான் ஏஐ டூல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏஐ டூலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெப்பில் இருக்கக்கூடிய அத்தனை வேர்ட்ஸுமே, டெர்மினாலஜிஸு, டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் ஏஐ வந்து ஈஸியாக அந்த பர்டிகுலர் டேட்டாவை எடுத்துரும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து இது சேஃபாக இல்லையா, அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து குவாலிட்டியாக ப்ராப்பரான ஒரு ப்ராடக்ட் தானா அப்படிங்கிற எல்லா வெரிஃபிகேஷனுமே வந்து இது ஏஐ மூலமாக பண்ணிடுவாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ஆர்டபிள்யூஏயோட இதை ஒர்த்தை வந்து கரெக்டாக வேலிடேட் பண்ணுறது, வெரிஃபை பண்ணுறது தான் வந்து ஏஐ மூலமாக பண்ணுற ப்ராஜெக்ட் தான் வந்து ஆரிஜின் ட்ரையல்.
அவங்களோட மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் சப்ளை பார்த்தீங்க அப்படின்னா 500 மில்லியன், மேக்ஸ் சப்ளையுமே 500 மில்லியன் தான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 90% கிட்ட வந்துருச்சு. இந்த மாதிரி பர்டிகுலர் காயினை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக 5 to 10x நீங்கள் வந்து அப்கமிங் மந்த்ஸில் பார்க்க முடியும். ஆனால் இதில் வரக்கூடிய அத்தனை லிஸ்ட்டுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் பை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லிஸ்ட் எடுக்கலை. நிறைய பேர் இந்த மாதிரி பர்டிகுலர் காயினை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஹோல்டும் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால இந்த பர்டிகுலர் RWA நெரேட்டிவ் காயின்ஸை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கிறோம். செகண்டு, ஆண்டோ ரியலியோ தாண்டி இதில் என்னென்ன பெஸ்ட்டான காயின்ஸ் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி பிக்ஸை வந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குது, யூஸ் கேஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவங்களோட பார்ட்னர்ஸ் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கூகுள், வால்மார்ட், அதே மாதிரி இன்செப்ஷன் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப்பில் வந்து நிவிடியா கூட இவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. நல்ல பெரிய பெரிய ஜெயிண்ட்டு கூட வந்து இவங்க வந்து பார்ட்னர் வச்சிருக்கிறதுனால தான் இவங்க வந்து அண்டர் வேல்யூடு அப்படின்னு சொல்கிறேன். ப்ளஸ் ரெவன்யூ பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு நல்லாவே வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இதையும் கண்டிப்பாக வந்து ஒரு லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப் பேஸ் வந்து ஒரு ஹாங்காங் பேஸ்டு ஒரு டோக்கன் சொல்லலாம். அது ஆப்டாஸ் மேலே ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது என்ன காயின் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட், அதாவது டோக்கனைஸ்டு ரியல் எஸ்டேட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி ரியல் எஸ்டேட்டை வந்து டோக்கனைஸ்டு பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் அதை பற்றி தெளிவாக இந்த லேண்டு கோல்டு பற்றி இந்த ரியல் வேர்ல்டு அசெட்ஸ் வீடியோவில் பேசியிருக்கேன். ஸோ அதனால் அதை வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ப்ராஜெக்ட் பற்றி அவ்வளோதான். ஆனால் நிறையா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியல் வேர்ல்டு அசெட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேண்டு ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. ஸோ அதில் ரீசெண்டாக ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா ரியல்டி, அதை பற்றி நான் ட்வீட் கூட பண்ணியிருப்பேன். ரியல்டி பிளாட்ஃபார்ம் கிவ்ஸ் RWN வைப். ஸோ எப்படி எனர்ஜி செக்டரில் RWN வந்து இன்னுமே ரொம்ப வந்து லோ சப்ளையில் இருக்குதோ அதே மாதிரி ரியல் டி பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ரியலியோ எப்படி ஸ்க்ராட்ச்லேருந்து வந்துச்சு அந்த மாதிரி வருது. ஸோ அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டை வந்து நீங்கள் பார்க்காதவங்க பாருங்கள். ஸோ இந்த ப்ராப் பேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதர் ரியல் எஸ்டேட் பேஸ்டு காயின்ஸை விட நல்லா இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ ஆர்ஜின் ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு வந்து டோக்கன் எத்திரியத்துக்கு மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மந்த்ரா பார்த்தீங்க அப்படின்னா நிறையா செயின்ஸ் மேலே அவைலபிளாக இருக்குது. BNB, EVM செயின்ஸ், பாலிகான், மெயினாக பார்த்தீங்கன்னா ஆஸ்மோசிஸ், அதாவது ஆட்டம் எக்கோசிஸ்டம், அப்புறம் பேஸ்லேயும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய எக்ஸ்சேஞ்சஸில் லான்ச் ஆகுறதும் அதே மாதிரி நிறைய செயின்ஸில் அவைலபிள் இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காயினுக்கு வந்து நிறைய லிக்விடிட்டி கிடைக்கும். லிக்விடிட்டி கிடைக்கும் போது நிறைய பேர் ரீட்டெயிலர்ஸ் ஃபோமோ பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரைஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ப்ராப் பேஸை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டாஸ் ப்ளஸ் பேஸில் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நான் பார்க்குறேன். இது நல்ல செயின்ஸில் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது டோக்கனைஸ்டு ரியல் எஸ்டேட்டில் ப்ராப் பேஸ் ஒரு நல்ல காயின் தான். பட் ஆர்ஜின் ட்ரையல் அளவுக்கு இது அண்டர் வேல்யூட் கிடையாது. அதுதான் என்னோடய பாயிண்ட்டு. ஸோ இதோட டோக்கனாமிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே இருக்குது. 1.2 பில்லியன், பட் 385 மில்லியன் தான் வெளியில் வந்திருக்கு. ஸோ டோக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ இன்னுமே வந்து நிறைய டோக்கன்ஸ் வெளியில் வரதுனால இது வந்து ஃபியூச்சர்ஸில் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கு தெரியல. பட் சார்ட் வைஸ் பார்க்கும்போது நார்மலாக சைட்வே தான் பண்ணிட்டு இருக்குது. ஸோ இது பை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது 100x பண்ணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெண்டிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூஜாக பம்ப் ஆச்சு. ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்யூரிஸாக இருப்பீங்க நிறைய பேர் ஏன் பம்ப் ஆச்சு அப்படின்னு. ஸோ இந்த பெண்டல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம். இது ஒரு டெக்ஸ் மாதிரி தான். இது மெயினாக என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா USD பேஸ்டு ஃபிக்ஸ்டு ஈல்டு கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தாவே தெரியும். சேம் ஆண்டோவோட டிட்டோ. ஸோ இது நல்லா இன்னும் டீப்பாக புரிஞ்சுக்கணும்னா ஆண்டோ ரியலியோன்னு சொல்லி தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் ஆண்டோவை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த பர்டிகுலர் கான்செப்ட் தான் இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஈல்டை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஸ்வாப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஈல்டு ரிவார்ட்ஸை வந்து அவங்களோட பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் ட்ரேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பெண்டல் கொடுத்தனால நிறைய பேர் அதில் கொண்டு போய் நிறைய பேர் வந்து டெபாசிட் பண்ணி லாக் பண்ணி அவங்க ஃபிக்ஸ்டு ஈல்டை ஏர்ன் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்டல் வந்து நல்லாவே பம்பாச்சு. அதில் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டோக்கன் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மி. 258 மில்லியன் தான் வந்து டோட்டல் சப்ளைவே. அதே இது மேக்ஸிமம் சப்ளையும் அதே தான் 164 தான் வந்திருக்கு. இன்னும் ஸ்லோவாக தான் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மேஜர் ரீசன். ரெண்டாவது ரீசன் பார்த்திங்க அப்படின்னா நிறைய செயின்ஸில் அவைலபிளாக இருக்குது. அதில் மெயினாக பார்த்திங்கன்னா ஆப்டிமிசம் அண்ட் ஆர்பிட்ரமில் ரோலப்ஸில் இருக்குது. ப்ளஸ் BNBங்கிற EVM செயினில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பேக்கர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் பெயின் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கே பைனான்ஸ் லேப் மெயினாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிசம் கேபிட்டல் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து மெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை தாண்டி இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ASCII கேபிட்டல், அலையன்ஸ், Crypto.com கேபிட்டல், ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து ட்ரஸ்டாக இருந்தனால தான் இந்த பெண்டல் வந்து ஒரு நம்பிக்கையான ப்ராஜெக்டாக இருந்துச்சு. ப்ளஸ் நிறைய பேர் போய் இது யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க, மேலே போச்சு. பெண்டல் நல்ல காயின் அப்படின்னு கேட்டால் அப்சல்யூட்லி இது நல்ல காயின் தான். வாங்கலாமான்னு கேட்டால் வாங்கலாம். பட் இங்கேருந்து அதிக ப்ராஃபிட் நீங்கள் பார்க்க முடியாது. பட் பெண்டல் வந்து ஆண்டோ பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ரெண்டு சிமிலர் காயின் தான். ஆண்டோ ஏன் பெஸ்ட் அப்படின்னா அவங்க வந்து பிடில், அதாவது பிளாக் ராக்கோட பிடில் அசட்ஸ் மேலே அவங்க வந்து $100 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால பிளாக் ராக்கோட பிடில் அந்த டோக்கனைஸ்ட் அசட்ஸ் க்ரோ ஆக ஆண்டோவும் க்ரோ ஆகுவாங்க அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் பாயிண்ட்டே. ஸோ அப்படி பார்க்கும்போது பெண்டலும் நல்ல காயின்ஸ். பட் பெண்டல் விட ஆண்டோவை வந்து பெஸ்ட் அப்படிங்கிறனால தான் நான் அதை சூஸ் பண்ணியிருந்தேன்.
ஸோ இந்த லிங்கோ ப்ளஸ் பீக் இதை பற்றி ஃபைனல் நம்ம பார்த்துருவோம். ஸோ லிங்கோ டோக்கன் ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிவார்டிங் டோக்கன். இது வந்து ஒரு கேமிஃபைட் டோக்கன் சொல்லலாம். ஸோ ஏன் கேமிஃபைட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு கேம் கான்செப்ட் மாதிரி தான். நீங்கள் வந்து எப்படி ஒரு மெட்டாவர்ஸில் வந்து கான்செப்ட்டில் வந்து நீங்கள் வந்து உள்ள உங்கள் டோக்கனை ஸ்டேக் பண்ணாவோ இல்லை யூஸ் பண்ணாவோ அதுக்கு ரிவார்டாக இன்னொரு டோக்கன் ஏதோ கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? பட் அந்த மாதிரி லிங்கோ இல்லாமல் இவங்க புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா ரியல் வேர்ல்டு அசெட்ஸை வந்து ரிவார்ட்ஸாக கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அதுதான் இந்த பர்டிகுலர் பவர்டு ரிவார்ட்ஸ் எக்கோ சிஸ்டம், RWA பவர்டு ரிவார்ட்ஸ் எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் பவர்டு பை ரியல் வேர்ல்டு அசெட்ஸ். அதாவது என்னன்னா லிங்கோ இஸ் த ஃபர்ஸ்ட் டோக்கன் தட் லிவரேஜஸ் த ரியல் வேர்ல்டு அசெட்ஸ். நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் டோக்கனை வந்து நீங்கள் ஸ்டேக் பண்ணுறதுனால, பை பண்ணி ஸ்டேக் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோட்டலில் வந்து 2 days ஸ்டேயிங் பண்ணுற மாதிரி, இல்லை வந்து ஏதாவது ட்ராவல் பண்ணுறதுக்கு டிக்கெட் பண்ணுற மாதிரி, பஸ் டிக்கெட்டோ ஃப்ளைட் டிக்கெட்டோ உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸாக கொடுக்குற மாதிரி, இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு அசெட்ஸில் கொடுக்குறதா வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மெயினாக வந்து இவங்க வந்து ஃபைசன் ஆப் கூட வந்து டைப்பில் இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் அதர் பேமெண்ட் சிஸ்டம், அதாவது நைக்கி, ஊபர், ப்ளே ஸ்டேஷன், நெட்ஃப்ளிக்ஸ் இவங்கள்ட்டெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிரிப்டோ பேமெண்ட் சிஸ்டத்தையும் அவங்க வச்சிருக்காங்க. ப்ளஸ் அது போக நார்மல் UPI பேமெண்ட்டும் வச்சிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கூட பார்ட்னர் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக இந்த மாதிரி ப்ராடக்ட் கூட எல்லாம் வந்து இவங்க டைப் பண்ணி ரிவார்ட்ஸ் வந்து அதிகமாக அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசைன்டு ஃபார் தி நெக்ஸ்ட் பில்லியன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு புதுமையாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு மிக முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்ஜினியர்டு ஃபார் எக்ஸ்போனென்சியல் க்ரோத். அப்படின்னா எக்ஸ்போனென்சியல் க்ரோத்துக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இதில் வரக்கூடிய இந்த டோக்கனை வந்து ஸ்வாப் பண்ணுவீங்க, அதில் வந்து நிறைய கேஸ் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் தெரியுமா. அந்த காயின்ஸை வந்து இவங்க பர்ன் பண்ணுற மாதிரி தான் நிறைய பேர் மெட்டாவர்ஸ் கான்செப்ட் வச்சுருப்பாங்க. பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபீ காஸ்ட்டை வச்சு ரியல் வேர்ல்டு அசெட்ஸை பை பண்ணுறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, லேண்டு பை பண்ணிக்கிறாங்க. அதில் வரக்கூடிய ரெண்டல் ஷேரையோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மறுபடியும் ரிவார்ட்ஸாக ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ரீஸ்டேக்கிங்கிற மாதிரி கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஸோ இவங்க எந்த அளவுக்கு ப்ராப்பராக பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல. பட் யாராவது யூசர்ஸ் வந்து இதில் பயனடைஞ்சு கண்டிப்பாக ட்விட்டர்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது, ப்ளஸ் இவங்களோட பார்ட்னர்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபைசன் ஆப் மாதிரி நிறைய பேமெண்ட் சிஸ்டத்தை கூட, இல்லை இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டோ இல்லை அமேசானோ இந்த மாதிரி காமர்ஸ் ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி மூலம் கூட ஜாயின் பண்ணுற போகும்போது இவங்க கண்டிப்பாக செம்மையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரோ ஆகுவாங்க. ஸோ இவங்க மேலே ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. அதில் மெயினாக என்ன கேட்டிங்கன்னா இவங்க டோக்கனாமிக்ஸ் இப்போதைக்கு சேஞ்ச் ஆக போகிறதில்ல. அவங்களோட டோட்டல் சப்ளையும் சர்க்குலேட்டி சப்ளையும் சேமாக தான் இருக்குது. 113 மில்லியன் தான் இருக்குது. பட் டோட்டல் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் சப்ளை பார்த்திங்கன்னா 1 பில்லியன். பட் இப்போதைக்கு அது ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் நியூஸாக பார்க்குறேன். நெக்ஸ்ட் 6 monthsக்கு வந்து அவங்க எதுவுமே வந்து ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இது 35 to 40 பில்லியன் மார்க்கெட் கேப்பில் தான் இருந்துச்சு. நான் 30 பில்லியன் இருக்கும்போது நான் உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா 54 பில்லியனுக்கு போயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா நல்லாவே க்ரோ ஸ்லோவாக மேலே போயிட்டு இருக்குது. பட் இது உடனே பை பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்லோவாக நீங்கள் பை பண்ணிங்கன்னா கூட வெயிட் பண்ணி நீங்கள் பை பண்ண கூட செய்யலாம். நெக்ஸ்ட் இயர் ஜான்ல கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட டீம் மெம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஜெயின் கம்பெனிஸ்லேருந்து வெளியில் வந்தவங்க, பைனான்ஸ், கன்சென்சஸ், கூகுள், மைக்ரோசாஃப்ட் இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். Booking.com அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். அதுக்கப்புறம் பில்டிங் வித் அது சொன்ன இது பேஸில் தான் பில்ட் ஆகுது. சொலானாலையும் பில்ட் பண்ணுறாங்க. கூகுள் க்ளவுடில் வந்து டைப் வச்சுருக்காங்க. ஃபைசன் ஆப் கூட பைனான்ஸ் பேமெண்ட் கூட எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா டைப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த ரிவார்டிங் சிஸ்டத்துக்காக. அதுக்கப்புறம் ஜாயின் மூமெண்ட். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் போய் பாருங்கள். இது ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பீக்குக்கு முன்னாடி பார்த்த வந்து லிங்கோ காயின் பார்த்தீங்க அப்படின்னா பாரிஸ் ஆரிஜினாக கொண்ட ஒரு டோக்கன் சொல்லலாம் பேஸ் செயின் மேலே. பட் இந்த பீக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஜெர்மனி ஆரிஜினாக கொண்ட ஒரு காயின்னு சொல்லலாம். பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து L1 நெட்வொர்க். இது வேறு யாரும் மேலேயும் பில்ட் பண்ணல. இவங்க ஓனாக வந்து செயின் வச்சிருக்கிறதுனால இது வந்து ஒரு L1 லேயர். இவங்க மெயினாக க்ரியேட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் பிளாட்ஃபார்ம் ப்ளஸ் டிபினுக்காக கொடுத்துருக்காங்க. அது போக RWAங்கிற நரேட்டிவும் சொல்லலாம். அது எப்படி அது RWAங்கிற காயின் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். பட் இந்த பர்டிகுலர் காயின் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆர்ஜின் ட்ரைல் AI ப்ளஸ் RWAன்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி இது வந்து டிபின் ப்ளஸ் RWA அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு பிக் ப்ராஜெக்ட். இந்த பிக் ப்ராஜெக்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா லிங்கோ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு கேமிஃபைடு, அதாவது ஒரு கான்செப்ட் தான். அந்த கான்செப்ட் சக்ஸஸ் ஆகலாம், ஆனால் ஃபெயிலியர் ஆகலாம். ஆனால் இது வந்து ப்ராப்பராக ஒரு லேயர் 1 இவங்களுக்கு மேலே நிறைய பேர் பில்ட் பண்ணுறதுனால யாரோ அவங்க ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகுறதுனால இந்த டோட்டல் இந்த லேயர் 1 ஃபெயிலியர் ஆகிடாது. அந்தளவுக்கு யூஜாக பண்ணுறாங்க. பட் அதனாலேயே என்னமோ மேக்ஸ் சப்ளை பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி இருக்கிறது இது ஒன்று தான் வந்து ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். பட் இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் கான்செப்ட் கொண்ட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் சப்ளை வந்து இன்ஃபினிட்டியாக தான் இருக்குது. ஸோ அது ஏன்னு எனக்கு தெரியல.
பட் இப்போதைக்கு டோட்டல் சப்ளை வந்து 4 பில்லியன் கிட்ட தான் வச்சுருக்காங்க. சர்க்குலேட்டிங் சப்ளை 645 மில்லியன் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல நியூஸாக நான் பார்க்குறேன். பட் பீக் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட். ஸோ அதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பில்ட் எனி ஆப் ஃபார் கனெக்டட் மெஷின்ஸ் அண்ட் எனிவேர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பீக் அப்படிங்கிறது என்னென்னா பியர் டு பியர் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி வந்து ஒரு ஸ்விக்கியில் வந்து ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்விக்கிக்கு வந்து ஒரு ஃபீஸ் கொடுக்குறீங்க, பிளாட்ஃபார்ம் ஃபீ, அதாவது கமிஷன் கொடுக்குறீங்க. கரெக்டாக ஒரு லேண்ட் பை பண்ணிங்கன்னா ஒரு ப்ரோக்கருக்கு கமிஷன் கொடுக்குறீங்க. அதே வந்து ஒரு ஊபரில் இல்லை ஓலாவில் வந்து நீங்கள் ஒரு டாக்ஸி புக் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு இது கொடுக்குறீங்க. ஒரு இவி சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு போய் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு கமிஷன் கொடுத்து தான் பண்ணுறீங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மிடில் மேன் இல்லாமல் ரியல் வேர்ல்டு பிஸ்னஸை வந்து டீப்பின் மேலே வச்சு பண்ணும்போது, கிரிப்டோக்குள்ளே வச்சு பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ப்ராசஸ், அந்த பர்டிகுலர் பிஸ்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதுதான் வந்து இது பீக் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு புரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் ரிலேட்டடாக பார்த்தீங்க அப்படின்னா 5G நெட்வொர்க்ஸ், ஏர் குவாலிட்டி மானிட்டரிங், இப்போ வந்து கனெக்டட் மொபிலிட்டி டேட்டா, இப்போ நான் சொன்னது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷேரிங் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார் சார்ஜிங், ஃபைல் ஸ்டோரேஜ், இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து யாருக்கோ ஒருத்தர் கமிஷன் பண்ணி தான் கொடுத்து தான் வந்து நீங்கள் பண்ணுவீங்க. கரெக்டாக? பட் கமிஷன் நீங்கள் கொடுக்காமையே உங்களால் எல்லாமே பண்ணிக்க முடியும். ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு பொட்டன்சியான லேயர் 1 அப்படிங்கிறது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஒரு பர்டிகுலர் ஆப் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் யார் கூட டைப் பண்ணுவீங்க? நீங்கள் போய் இந்த கூகுள் கிளவுடு இல்லை அசூர் கிளவுடு இல்லை AWS கூட போய் அவங்கள்ட்ட போய் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை பண்ணுவீங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ப்ரொவைட் பண்ணுறது இங்கே பீக் ஃபார் Web3 அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி ஒரு ஆப்பை வந்து நீங்கள் வந்து பீக் மேலே பில்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான டீப்பின் ப்ராஜெக்டையும் நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும். அதாவது இந்த ட்ரஸ்டட் நெட்வொர்க்கையும் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கும் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து அது மேலே பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மேப்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு அசட்ஸாக யூஸ் ஆகக்கூடிய பிஸ்னஸை யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ், இந்த மாதிரி பிஸ்னஸை வந்து நீங்கள் அப்படியே வந்து டிஜிட்டலாக மாற்றக்கூடிய ஆப்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே வந்து நீங்கள் பீக் மேலே பில்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா போட் ரெண்டல், டாக்ஸிஸ், சஸ்டைனபிள் ஃபிஷிங், வாட்டர் குவாலிட்டி மானிட்டரிங், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. போட் ஷேரிங், எலக்ட்ரிக் போட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கார்கோ டெலிவரி, அந்த டிக்கெட், அதாவது ட்ரோன் கிராப் மானிட்டரிங், ஸோ இந்த மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து நிறையா ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா சேட்டலைட் கிராப் மானிட்டரிங், சேட்டலைட் இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து இப்போ எப்படி ஸ்டார்லிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி நீங்கள் சேட்டலைட் இன்டர்நெட்டை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு நீங்கள் அது ஒரு பர்டிகுலர் டீப்பின், அதாவது ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நீங்கள் இவங்க மேலேயே பில்ட் பண்ணி அதுக்கு மேலே மறுபடியும் நீங்கள் வந்து லேயர் 3 அப்படிங்கிற கான்செப்டில் வந்து டேப்ஸ் வந்து நீங்கள் நிறைய கிரியேட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பீக். ஸோ இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டீப்பின்ஸ் அண்ட் டேப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இப்போ வந்து இப்போ Anyone, பிஸ்ட்ரோ, இவங்க நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணி பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிஸ்ட்ரோ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பியர் டு பியர் மார்க்கெட் பிளேஸ் ஃபார் ஃபுட் அண்ட் பிவரேஜஸ். இது எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஒரு ஆப்பை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணணுன்னா இந்த பீக்குக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த பிஸ்ட்ரோ மேலே இருக்கக்கூடிய டீப்பின்க்கு மேலே உங்கள் ஆப்பை டிப்ளாய் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராஜெக்ட்டை வந்து இந்த பீக் மேலே பில்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் டீப்பின் ப்ராஜெக்ட்ஸை வந்து பில்ட் பண்ணுறாங்க. நிறைய டைப்ஸ், நாட் ஓன்லி டீப்பின்ஸ் கைஸ், கிராண்ட் ப்ரோக்ராமில் நிறைய இருக்குது, என்டர்பிரைஸில் நிறைய இருக்குது. ஸோ என்டர்பிரைஸில் பார்த்திங்க அப்படின்னா ஏர்பஸ், ஏட்டாஸ், அட்லாஸ், பாஸ், ஆடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வந்து ஒரு ஆட்டோ மொபைல் பேஸ்டு, ஜெர்மன் பேஸ்டு கம்பெனி. ஸோ அதேமாதிரி பாஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிநேஷ்னல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கம்பெனி. அவங்க வந்து நிறையா அவங்களோட என்டர்பிரைஸ் பேஸ்டு அப்ளிகேஷன் வந்து பீக் மேலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹியூஜாக நான் பார்க்குறேன். அதேமாதிரி இன்டெகிரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா FetchAI, அலைன்ஸ் பிளாக்கு, லேயர் 0 இதெல்லாம் வந்து பில்ட் பண்ண கிடையாது, அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. டூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எகெயின் அதே மாதிரி தான். இந்த EVM நீங்கள் வந்து EVM செயினாகவும் பில்ட் பண்ணிக்க முடியும், ஒரு AI பேஸ்டு காயினாகவும் நீங்கள் பண்ணிக்க முடியும், டீப்பின் பேஸ்டானவும் வந்து நீங்கள் உங்கள் மேலே பில்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி என்னென்ன வேலட்ஸ் இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, மெட்டாமாஸ்க், நோவா, ஸோ Polkadot, இந்த மாதிரி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் பீக் ப்ராஜெக்ட். ஸோ இப்போ பார்க்க போகும்போது இந்த பீக் ப்ராஜெக்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு புல்லிஷ்னு உங்களுக்கு தெரியும். லிங்கோவோட இது ரொம்ப ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட். நாட் ஓன்லி லிங்கோ, அதர் ப்ராஜெக்ட்ஸோட ரொம்ப ரொம்ப பெருசு. இன்னொரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது RWAன்னு சொல்லும் போது இன்ட்ராப்பரபிலிட்டி வந்து இது கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகும். ஏன்னா நிறையா செயின்ஸ் இருக்கிறதுனால செயின் கம்யூனிகேஷனுக்கு வந்து 2 செயினுக்கு நடுவில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஆரக்கலுங்கிற ப்ராஜெக்ட் தேவைப்படும். அதை பற்றி நான் தனியாக வந்து பித் நெட்வொர்க் அப்படிங்கிறத பற்றி ஒரு கான்செப்ட் போட்டிருப்பேன். அதில் வந்து RWA நரேட்டிவ், லிங்க் அண்ட் பித் நெட்வொர்க். ஸோ எப்படி அந்த ஆரக்கல் ப்ராஜெக்ட்ஸ் வந்து RWA நரேட்டிவில் ஒர்க் ஆகுது ப்ளஸ் பித் நெட்வொர்க்கோட ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன்ஸும் நான் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும். நான் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா செயின் லிங்க் $5 கொடுத்தேன். இப்போ
ஆல்மோஸ்ட் 6x பண்ணிருச்சு. ஸோ கண்டிப்பாக பித் நெட்வொர்க்கும் பார்த்திங்க அப்படின்னா $2 to $3 கண்டிப்பாக போகும். ஏன்னா $10 போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அது RWA நரேட்டிவ் பொறுத்து. பட் $2 to $3 வந்து எக்ஸிட் ஆகிறது ஒரு நல்ல ஒரு எக்ஸிட் ஜோன் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் அது கண்டிப்பாக வந்து பித்தும் லிங்க்கும் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட RWA நரேட்டிவில் வந்து நான் ரொம்ப டீப்பாக போகாமல், ஏன்னா டீப்பாக போனீங்கன்னா நிறைய காயின்ஸ் இருக்கும். அதனால தான் நான் வந்து ஆண்டோ ப்ளஸ் ரியலியோ 2 டோக்கனும் பித் ப்ளஸ் லிங்க் இது 4 மட்டும் தான் நான் எடுத்திருப்பேன். ஓகேவா? ஸோ ஆண்டோ ரியலியோ பிக் பண்ணுறதுக்கு இன்னும் ரீசன் என்னென்னா, ஆண்டோவும் நியூயார்க் பேஸ்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து நியூயார்க்கில் தான் இருக்குது. ரியலியோவுக்கும் நியூயார்க்கில் தான் இருக்குது. அவங்க ஃபவுண்டர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்எலோட பேஸ்டாக தான் இருப்பாங்க. ஸோ இது ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஜின் கண்ட்ரி யூஎஸ்ஆ இருக்கிறதுனால ட்ரம்ப் நாளைக்கு வரும்போது ஜானில் வரும்போது காயின் பேஸு ப்ளஸ் யூஎஸ் பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் போகிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதனால் இந்த காயின்ஸ் யூஎஸ் பேஸ்டு காயின்ஸ் கண்டிப்பாக பம்ப் ஆகும்னு நான் சொல்லலை கைஸ். அது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸை வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இப்போ 10 out of அப்படின்னு நம்ம ஒரு ரேங்க் கொடுக்கும் போகும்போது அந்த யூஎஸ் பேஸ்டு காயின் அப்படிங்கும் போது ஒரு 0.5 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அது கொடுத்துக்க முடியும். அப்படிங்கிறதுனால நான் அந்த ஆண்டோ ரியலியோ வந்து நான் ஒரு புல்லிஸாக நான் பார்க்குறேன். பட் ஆண்டோ ரியலியோவோட சூப்பர் காயின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆண்டோ பெஸ்ட்டாக இருக்குது. பெண்டில், மாண்டா இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மந்த்ரா இவங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆண்டோ மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஆண்டோ இப்போ பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யூஎஸ் பேஸ்டு அப்படிங்கிறதுனால. ப்ளஸ் ரெண்டாவது பிடில் பிளாக் ராக்கு கூட கொஞ்சம் அவங்க வந்து இது பண்ணுறதுனால அவங்களோட அசட்ஸ் எல்லாமே வந்து காயின் பேஸில் தான் வச்சுக்கிறதுனால ஆண்டோ இப்போ நல்லாவே பம்ப் ஆகிட்டு இருக்குது. ரியலியோ ரிஸ்கி அசட்ஸில் நான் அந்த டோக்கன் எடுத்திருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ அவ்வளோதான் கைஸ். RWA வந்து மறுபடியும் உங்களுக்கு நான் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இந்த பர்டிகுலர் காயின்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து ஆண்டோ ரியலியோ தவிர்த்து ஆரக்கிள்ஸ் தவிர்த்து நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அது எந்த ப்ராஜெக்ட் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது வந்து ஏன் வந்து இது சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.